மக்களை வணக்கம். காலையில் அனுமதி கிடைத்தது, மாலையில் ரத்து செய்யப்பட்டது. காலையில் என்ன அனுமதி அப்படின்னா, ரசிகர்கள், விஜயனுடைய ரசிகர்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தது எப்படியாவது இன்னைக்கு நீதிமன்றம் நமக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கிவிடும், சென்சார் அனுமதியை பெற்று விடுவோம், படம் திரைக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக காத்திருந்தாங்க. அந்த ஜனநாயகன் படம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்தபோது பல்வேறு காரண காரியங்கள் பேசப்பட்டுச்சு. அந்த பட தயாரிப்பு சார்பாக வாதாடின அந்த வழக்கறிஞரும் சரி, சென்சார் தொடர்பான அந்த வழக்கறிஞரும் அரசு தரப்புல என்ன சொன்னாங்க, இதுதான் சுவாரஸ்யமாக, அதுவும் பரபரப்பாக பதட்டத்தோடு பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக அந்த ரசிகர்கள் மத்தியில பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இன்னொரு விஷயம், திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் எப்படியாவது அனுமதி கிடைச்சிரும், நம்ம எப்படியாவது நம்ம திட்டமிட்டபடி, அதாவது ஒரு நாள் தள்ளி வந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது நம்ம படத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆவலோட அவங்க காத்திருந்தாங்க. நிறைய இடங்கள்ல ரகசியமாக டிக்கெட்டுகளும் விற்கப்பட்டு விட்டது. அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 800 ரூபாயில ஆரம்பிச்சு 3000 ரூபாய் வரைக்கும் பெரிய வசூலியும் அவங்க பல கோடி ரூபாய் வசூல் வேற போட்டுட்டாங்க. அதெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு இப்ப. ஸோ ஏன் திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுன்னா, படம் இப்போதைக்கு ரிலீஸ் இல்லை, பொங்கல் இல்லை, ஜனநாயகனுக்கு பொங்கலே இல்லைன்ற நிலைமை வந்துருச்சு. என்ன காரணம்னா, 21ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு, தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்தது காலையில அப்ப நீங்க யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு மாலையில சென்சார் போர்டுடைய அந்த மேல்முறையீட்டு உடனடியாக அவசர வழக்காக எடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு இப்போ 21ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்க. என்ன பிரச்சனை இதுல? யார் மீது தவறு இருக்கு அல்லது என்ன அவசரம் இருக்கு? காலையில ஒரு அவசரம், ஒரு தகவல், பட்டாசு வெடிச்சு இனிப்பு கொடுத்து கொண்டாடினாங்க விஜய் ரசிகர்கள்லாம். அவர்களை சோகப்படுத்துற மாதிரி, அவர் தலையிலேயே மண்டையிலேயே நறுக்குன்னு கொட்டுற மாதிரி, விஜய் மண்டையிலேயே கொட்டின மாதிரி, மாலையில அந்த அந்த உத்தரவை ரத்து செய்தது நீதிமன்றத்தின் இன்னொரு அமர்வு. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர்கள் சொல்லுகிற, சென்சார் போர்டு சொல்லுகிற விஷயம் என்னன்னா, சென்சார் போர்டுடைய விளக்கத்தை கூட கேட்கவில்லை, அதற்குள் இந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. நாங்க கேட்ட விஷயங்களை அவர்கள் எங்களுக்கு தரவே இல்லை. இது ரிவைசிங் கமிட்டிக்கு போவதற்கான அனைத்து விஷயங்களும் இருக்கு, எங்களுடைய நார்ம்ஸ்குள்ள எங்களை நிர்பந்திக்க முடியாது, எங்களை கட்டாயப்படுத்த முடியாது, நான் ரிலீஸ் டேட் வச்சுட்டேன்னு என்ன நீ கொண்டு சர்டிபிகேட்டை கொடுன்னு அழுத்தம் கொடுக்க முடியாது அப்படின்னு சென்சார் போர்டு சொன்ன அதே டோன்ல, அதே ஒரு பாணியில தான் நாங்கள் ரிலீஸ் டேட் வச்சுட்டோம், எங்களுக்கு நீங்க தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கும் அழுத்தம் கொடுக்கக்கூடாது, நீதிபதிக்கும் அழுத்தம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பரபரப்பாக ஜனநாயகனுடைய வழக்கு பேசு பொருளாக மாறியது. சும்மா வாங்க, 500 கோடி ரூபாய், ₹1 ₹2 கிடையாது, 500 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு படம் எடுக்கிறாங்க. அது யார் காசா இருந்தாலும், அது கேவிஎன் நிறுவனம் காசா இருக்கலாம், அல்லது விஜயனுடைய காசை கூட கேவிஎனுக்கு கொடுத்து அவர்கள் அந்த படத்தை எடுத்திருக்கலாம். ஏன்னா கேவிஎன் நிறுவனம் இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஹியூஜ் தொகையில படம் பண்ணதே கிடையாது, அவங்களுக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது. நீங்க கர்நாடகாவில் அவங்க இதுக்கு முன்னாடி 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய்க்கு சிறிய படங்கள் எடுக்கிறதுக்கான சூழல் மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஆனா இப்ப எங்கிருந்து அந்த அவ்வளவு மிகப்பெரிய தொகை வந்துச்சு, எங்கிருந்து இவ்வளவு பெரிய ஒரு ஜாம்பவானாக அவர்கள் மாறினார்கள்? ஒரு பக்கம் விஜயனுடைய படம், இன்னொரு பக்கம் யஷனுடைய படம், பல கோடி ரூபாய், பல 100 கோடிகளை இறக்கி பணம் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு எங்க இருந்து பணம் வந்தது அப்படின்ற கேள்விக்கு நமக்கு விடை இல்லை நம்ம கிட்ட. ஆனால் அங்குள்ள ஆளுங்கட்சியோடு, ஒன்றியத்தில் இருக்கிற ஆளுங்கட்சியோடு மிக நெருக்கமாக அந்த கேவிஎன் நிறுவனம் இருப்பதாக மட்டும்தான் ஒரு தகவல் வருது. ஏங்க அவங்க அவ்வளவு நெருக்கமா இருந்தா சென்சார் எப்படிங்க தடுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதெல்லாம் டிராமான்னு முதல்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, பூராவே டிராமா தான். நீங்க எப்படியும் பாருங்களேன், இப்போ தனியாக வர வேண்டும் என்று விரும்பினார் ஜனநாயகன். விஜய் தனியா வந்தாதான் நம்முடைய கடைசி படம் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்துட்டு ரெக்கார்ட் நம்ம பண்ணிட்டோம்னு வெளியில சொல்லிக்கலாம், கடைசி வரை உச்சத்தில் இருந்தேன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தலான்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் அவருக்கு பெரிய இடியாக இறங்கியது பராசக்தியினுடைய வெளியீடு. அதுக்கும் சிக்கல் இருந்துச்சு. ஆனால் ஒரே நேரத்தில் 2 படம் வந்தா வசூல் கடுமையாக பாதிக்கப்படும். அப்ப சொல்ல முடியாது, எதுவும் ரெக்கார்ட் பண்ண முடியாது, நான் பண்ணேன்னு சொல்ல முடியாது, வேறு எந்த வகையிலும் வசூலை அதிகப்படுத்தி காட்டவும் முடியாது.
அப்ப இப்ப நீதிமன்றம் தடை விதிச்சிருச்சு. இப்ப தடை விதிச்சுன்னா அது வந்து 21ஆம் தேதிக்கு தள்ளி போயிடுச்சு. அப்ப அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அடுத்த கட்ட ரிலீஸ் டேட் என்ன அப்படின்னு சொன்னா 26ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம். 25ஆம் தேதி வியாழக்கிழமை ரிலீஸ் பண்ணலாம். அது நடக்குமா அப்படின்னா அது 21ஆம் தேதி நடக்கிற அந்த நீதிமன்றத்தினுடைய அந்த வழக்கினுடைய சாராம்சத்தின் பொருள். ஏன்னா இன்னைக்கு தேதி வந்து நம்ம எத்தனாம் தேதியில இருக்கோம்? 9ஆம் தேதி இந்த வழக்கு வந்துச்சு. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கணும், 9ஆம் தேதி ஆயிருக்கணும், ஆகல. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ இது வந்து 10ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 10 நாட்கள் இருக்கு. இந்த 10 நாள்ல சென்சார் கேட்ட என்ஓசியை மிலிட்ரி கிட்ட இருந்து அவங்க வாங்குற என்ஓசியா இருக்கலாம், அல்லது என்ஓசியே வேணாங்க, நாங்க அந்த படத்துல அந்த லட்சணைகள்லாம் மாத்திடுறோம், மறைச்சிடறோம், கிராபிக்ஸ்ல எரேஸ் பண்ணிடுறோம்னு சொன்னாலும், சிஜி ஒர்க்ல எதையாவது பண்ணி மாத்தி விட்டுறோம்னு சொன்னாலும் சென்சார் கூட அனுமதிக்கும். நீங்கள் அவர்கள் குறிப்பிடுகிற கோரிக்கையெல்லாம் பதில் சொல்லிட்டீங்கன்னா சென்சார் போர்டு அனுமதிக்கும். ஏன்னா பராசக்தி அது மாதிரிதான் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவர்கள் எல்லாம் அதுக்கெல்லாம் பல விஷயங்களை மாற்றி கொடுத்தவொடனே அவங்க உடனே சென்சார் கொடுத்துட்டாங்கல்ல. அப்ப ஜனநாயகனுக்கும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஈஸியாக பல வழிமுறைகள் இருந்தோம். வேண்டுமென்றே ஜனநாயகன் டீம் வந்து நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு அடம் பிடிக்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னா, தனியா வரணும், அப்பதான் காசு எடுக்க முடியும். அல்லது படம் ரிசல்ட் தப்பாயிடும், நமக்கு பெரிய பேக் ஃபயர் ஆயிடும், படத்தை முடக்கிடுவோம் டோட்டலாவே, அது நாமளா முடக்கினா தப்பாயிடும், இது சென்சார் போர்டு மேல பழிய போட்டுடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி வேறு ஒரு சதி திட்டம் அதுக்குள்ள இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா இப்ப வந்து முட்டு கொடுத்தவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க இப்பன்னா, முடக்க சதின்னு பேசுறாங்க. அதாவது ஜனநாயகனை முடக்க சதி பண்றாங்கன்னு. ஒரு ஆணியம் இல்லைங்க. அது பாருங்களேன், 21ஆம் தேதி நீதிமன்றத்துல ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி, ஐயா நாங்க நீங்க சொன்னதெல்லாம் எடுத்துட்டோம், இது இல்லவே இல்லைங்க, என்ஓசிக்கு வேலையே இல்லைங்க, ஏன்னா அந்த காட்சிகள்ல நாங்க லோகோவே தூக்கிட்டோங்க, அப்ப சும்மா அவங்க ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு உருட்டிட்டு சரண்டர் ஆவார். இந்த 12ஆம் தேதி வந்து சிபிஐ முன்னாடி ஆஜராக போறாரு. அதற்குள்ள அங்க ஏதாவது ஒரு விஷயம் நடந்துரும். இதெல்லாம் நடந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா 21ஆம் தேதி நீதிமன்றத்துல சாதகமான வாய்ப்பு தான் வரும். அப்படி வந்தா நீங்க வந்து அவங்களுக்கு அடுத்த இலக்காக இருக்கிறது 26ஆம் தேதி. நிச்சயமாக அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டாந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ரசிகர்களுக்கு உங்கள் அன்னைக்கு வந்தாதான் படம் பார்ப்பாங்களா? விஜய் ரசிகர்கள் இல்லை, எல்லா நாளும் வந்தாலும் படம் பார்ப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னைக்கு படம் வருதோ அன்னைக்கு அவங்களுக்கு பொங்கல், அவ்வளவுதான். பல பேர் அதானே சொன்னாங்க, பொங்கல் கொண்டாடி போட்டோம். என்ன பிரச்சனைனா, படம் ஃபெயிலியர் ஆயிட்டா இந்தியன் 2 மாதிரி இருக்குன்னு ஒரு டாக் வந்துருச்சு இப்ப. அப்ப இந்தியன் 2 எவ்வளவு தூரம் விமர்சனங்களை சந்தித்ததுன்னு இங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நிலைமை வந்துருச்சுன்னா இது நிச்சயமாக தேர்தலில் எதிரொலிக்கும்னு அவங்க நம்புறாங்க. ஏன்னா படத்துல பேசுற விஷயங்கள் தேர்தலில் எதிரொலிக்கும்னு அவங்க நம்புறாங்க. ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த படத்தை பார்த்து எவனா ஓட்டு போட போனா சத்தியமா போக மாட்டான். அதுல என்ன கருத்து சொல்லி கிழிச்சிட்டாரு இவரு? அந்த 3 நிமிஷம் ட்ரெய்லர்லயே காடி துப்புற மாதிரி தானே இருக்கு கருத்தெல்லாம். மனுஷனை வெட்டி நக்கிட்டு இருக்கிற கருத்து தான் இருக்குது. வேற என்ன பெருசா அதுல இருக்கு? குழந்தைய வச்சு டிராமா போடுறாரு. குழந்தைக்கு அவரு பயங்கரமா அப்படியே குழந்தைகள் வந்து பார்ப்பாங்கன்ட்டு, அந்த குழந்தைய வச்சு அந்த வயசுல வந்து படமே பார்க்க முடியாது. நீங்க எடுத்து வச்சுக்கிற வன்முறை காட்சிகளுக்கு சென்சார் போர்டு அதை அனுமதிக்காது. அப்புறம் குழந்தைங்களுக்கு போட்டு பிரயோஜனமே இல்லையே. டிவியில வந்தாலும் பெரிய பிரச்சனை, நிறைய காட்சிகளை வெட்டிட்டு தான் கொடுக்கணும். இப்ப வாங்குற எல்லாம் அப்படியே எடுத்து கொடுத்துட முடியாது. இப்ப இவ்வளவு சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த ஜனநாயகனுடைய வெளியீட்டில் இருக்கிற சிக்கலுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஜனநாயகன் டீம் தான். சென்சார் போர்டு மேல பழி போடுறது கூட அது வந்து அது தனி டிராமா அது. ஆனா அவங்க கேட்கிற நாம்சம் கொடுக்கணும், கொடுக்கலன்னா இது மாதிரிதான் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நடுமண்டையிலேயே நச்சுன்னு கொட்டிருக்கு நீதிமன்றம். ஏன்னா எங்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு நாம்ஸ் தெரியும், எங்களுக்கு விதிமுறைகள் தெரியும், எல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க இதை பார்ப்பதற்கும் எங்களுக்கு விஷயங்கள் உண்டு. அதை வந்து நாங்க எந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு முடிவு பண்றதை நாங்க தான் முடிவு பண்ணுவோம். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காதுன்னு சொல்லி ஜனநாயகன் டீமுக்கு மிகப்பெரிய சம்மட்டேடியை கொடுத்துருக்குது நீதிமன்றம். ஆனா இது எதுவுமே புரியாம எப்படி சிபிஐ வந்து சிபிஐ வசம் வழக்கு போன உடனே நீதி வெல்லும்னு விஜய் போட்டாரோ எக்ஸ் தளத்துல, அது மாதிரி காலையில ஒரு தீர்ப்பு வந்துச்சு. உடனடியாக அந்த மேல்முறை அவங்களுடைய சென்சார் போர்டு ரிவைசிங் போனது தப்பு அப்படின்னு அந்த உத்தரவை ரத்து பண்ணிட்டு இவர்களுக்கு உடனடியாக யூஏ கொடுங்க, விரைந்து கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றம் சொன்ன உடனே இனிப்பெல்லாம் கொடுத்து கொண்டாடினாங்க. ஆனா மாலையில அந்த உத்தரவு வந்து தடை
அந்த உத்தரவுக்கு, அதாவது நீங்க யூஏ கொடுங்கன்னு போட்ட உத்தரவுக்கு தடை விதிச்சிருச்சு நம்ம மேல்முறையீடு வழக்கினுடைய விஷயம். அதனால காலையில் இருந்த சந்தோஷம் மகிழ்ச்சி வந்து மாலையில அவங்களுக்கு பாவம் ஏமாற்றத்தை கொடுத்து விட்டது. ரசிகர்கள் உண்மையிலே ஏமாந்துருப்பாங்க. ஏன்னா வந்து விஜய் என்கிற ஒரு மனிதர் வந்து, அந்த நடிகர் வந்து ஒரு பிரபலமான நடிகர். அவருடைய படத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எப்பவுமே இருக்கும். ஆனா என்னன்னா, அவருடைய ராசியே என்னமோ தெரியலங்க, அவர் நடிக்கிற பெரும்பாலான படங்களுடைய தயாரிப்பாளர்கள் தெருவில் வந்து நிற்கிறாங்க, தெருவுக்கு வந்துடுறாங்க ஆட்டோமேட்டிக்கா. இன்னைக்கு வரைக்கும் வந்து தேனாடால் பிலிம்ஸினுடைய அந்த மெர்சல் படத்தினுடைய தயாரிப்பாளர் எந்திரிச்சு அடுத்த படம் பண்ணவே முடியாத நிலைமைக்கு இருக்காரு. தேர்தலில் தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நிற்கிறாரு, எல்லாம் நிறைய பண்றாரு. இப்போ அவர் தான் தலைவராக இருக்காரு. வரப்போற தேர்தலையும் மறுபடியும் நிற்கிறாரு. இதெல்லாம் தனி விஷயம். ஆனால் அவர்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய சினிமா தயாரிப்புல அவங்க இறங்கி இருக்காங்கன்னா, மெர்சலுக்கு அப்புறம் இறங்கவே இல்லை. ஏன்னா அந்த கடனை இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கு. இது மாதிரி பல தயாரிப்பாளர் தெருவில் வந்திருக்காங்க. இப்போ 500 கோடி ரூபாய் முதலீட்டில் எடுக்கப்பட்ட படம் சென்சார்ல சிக்கலாகி கோர்ட்ல போயிட்டு கோர்ட்லயும் நடுமண்டையில நச்சுன்னு கொட்டு வாங்கின பிறகும் வாய் திறக்காம இருக்காரு விஜய். என்னன்னா, வாய் திறந்தாருன்னா 12ஆம் தேதி போகும்போது அங்க வச்சு கும்மிடுவாங்க. ரூமுக்குள்ள வச்சு கும்பினா உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு மிக கடுமையாக சிபிஐ வந்து நடத்துவதற்கு திட்டம் வச்சிருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜக பின்புலத்துல என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை தான் சிபிஐ செய்யும். விஜய் பொறுத்த வரைக்கும் பாசிசம் பாயாசம்ன்றலாம் அங்க போய் பேச முடியாது. பாஜகன்ற வார்த்தையே வர்றதில்லைன்னு வச்சுங்களேன். கரூர் சம்பவத்துக்கு பிறகு பாஜகன்ற வாயில வரவே இல்லை, பாசிசம் வரவே இல்லை, எதுவுமே வரல. வாய் மூடி மௌனியா இருக்காரு. இந்த மௌனம் அவருக்கு, கள்ள மௌனம் ஆபத்தை தரும். அவருக்கு பிரச்சனையே அவரே பேசாம இருக்காரு. ஆனா மற்றவங்க எல்லாம் பேசுறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் கூட பேசிட்டார், சென்சார் கூட கண்டிச்சிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இல்லை, சிஎம்மாக கண்டிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, முன்னாடிலாம் இடி ஐடி இந்த மாதிரி வந்து தேர்தல் கமிஷன் இவங்கெல்லாம் வச்சுதான் நீங்க வந்து கைப்பாவையா செயல்படுத்துவீங்க, அந்த வரிசையில இப்ப சென்சார் போர்டும் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன்ற. ஆனாலும் சம்பந்தப்பட்ட நபர் எனக்கு வயிற்று வலி, எனக்கு பிரச்சனை அப்படின்னா நான் தானங்க பேசணும், என் தேவைக்கு நான் தானே சொல்லணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா விஜய் வாயே திறக்கல, இந்த நிமிஷம் வரைக்கும் வாயே திறக்கல. 21ஆம் தேதிக்கு போயிருச்சு. தயாரிப்பாளர் எவ்வளவு மனம் உடைஞ்சிருப்பாரு. அந்த பணம் எங்கிருந்து வந்தாலும் சரிங்க, அவர் எப்படி அவருக்கு அந்த 500 கோடி ரூபாய் அவர் எடுத்துட்டு வந்தாருன்னு நமக்கு தெரியாது. அந்த 500 கோடி ரூபாய் திரும்ப கிடைக்குமானே பெரிய சந்தேகம் இருக்கு. ஏன்னா பெரிய விலையும் தியேட்டர்கள்ல போல, ஓடிடிக்காரங்க ரெடியா இருக்காங்க. நீ இது பிரச்சனை கோர்ட்டுனால அமைதியா இருக்காங்க, இல்லைன்னா அவங்க பாட்டு ஓடிடி ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சேட்டலைட்டுக்கு நீங்க போகணும், டிவியில வரணும்னா இன்னொரு சென்சாருக்கு போகணும், திருப்பி நீங்க அதை வந்து ரீசென்சார் பண்ணி ஆகணும். ஏகப்பட்ட சிக்கலோடு தான் ஜனநாயகம் இருக்கு. ஏன்னா 21ஆம் தேதி வரைக்கும் வேற எதுவுமே பேச மாட்டார். 12ஆம் தேதி சிபிஐக்கு போயிட்டு வந்த பிறகு ஒருவேளை விஜய் வாய் திறக்கிறாரா, பாஜக குறித்து ஏதாவது பேசுகிறாரா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பார்ப்போம். ஜனநாயகன் இப்போதைக்கு இல்லை, ஆனால் மொத்தமாக முடக்கிடுவாங்கன்னு சொல்ற வாதத்தை ஏற்க முடியாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த படம் நிச்சயமா எல்லாரும் பார்வைக்கும் வரும். பார்வைக்கு வரும்போது நிச்சயமா தெரியும் படம் வந்து கரெக்டா இருக்கா, நல்லா இல்லையா, எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன். பொறுத்திருப்போம். வேற ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.